அடிக்கிற வெயிலுக்கு அதிக நேரம் அடுப்புக்கிட்ட நின்று சமைச்சுக்கிட்டே இருக்காம 5 நிமிஷத்துல சட்டுப்புட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட்ல இருக்கும். ஆனா டேஸ்ட் மட்டும் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரை ஒரு விஸ்க வச்சு நல்ல கட்டிகள் இல்லாம 1 நிமிஷத்துக்கு இது போல கிரீமியான டெக்ஸ்சர் வர அளவுக்கு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீட் பண்ண தயிர் அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா மிக்ஸி ஜார் கப்ல 1/4 கப் துருவிய தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்திருக்கேன். 5 பூண்டு பல், சின்ன சைஸ் அளவுடைய 4 பச்சை மிளகாய். மிளகாயோட சைஸ் பெருசா இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு தண்ணீர். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நைஸான விழுத அரைச்சிட்டு, அரைச்ச விழுத நம்ம பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல தயிர், அது கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீரை மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. பெருங்காய பொடி சேர்க்கறதுனால இந்த குழம்புக்கு நல்ல மணமும் சுவையும் கிடைக்கும். இந்த சமயத்துல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்கால ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகுறது போல இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்க கைவசம் மிளகுத்தூள் சீரகத்தூள் இல்லைன்னா நம்ம அரைச்சோம் பாத்தீங்களா மசாலா, அது கூடவே நீங்க முழு மிளகு முழு சீரகத்தை சேர்த்து அரைச்சிட்டு அரைச்சந்த விழுத டைரக்டாவே இதுல சேர்த்துட்டு நீங்க இந்த மாதிரி கலந்து விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். கடலெண்ணெய் இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால மணமும் சுவையும் கூடுதலாவே இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், மேற்கொண்டு காரத்துக்காக 2 வரமிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில நல்லா படபடன்னு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் அளவுடைய பெரிய வெங்காயத்தை நீள் வாக்குல நல்லா நைஸா கட் பண்ணிட்டு அதை அப்படியே இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறம் வர்ற அளவுக்கு இது போல வதக்கி விட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினா மட்டும்தான் குழம்புல வெங்காயத்தோட ருசி அதிகமா இருக்கும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடியா கரைச்சு வச்சிருந்தோம்ல தயிர் கலவை, அந்த கலவையை முழுசையுமே இப்போ இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு கைவிடாம இது மாதிரி கலந்து விடுங்க. இதுல நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால அப்படியே லைட்டா கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீரை நம்ம தயிர் கலவை வச்சிருந்தோம்ல அந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இதுல அதிகமா இனிமே நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப கட்டியா இல்லாம சரியான அளவுல குழம்பு பதத்துக்கு இது ரெடியாகி வந்துடும். இந்த சமயம் வரைக்குமே கேஸோட ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இது போல ஈவனா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குழம்பு அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இந்த குழம்பு மேல அப்படியே அங்கங்க பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல கேஸ் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு நல்லா தளதளன்னு கொதிக்க விட்டீங்கன்னா குழம்பு அப்புறம் ரொம்ப நீர்த்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த குழம்பு அப்படியே இருக்கட்டும். இந்த குழம்புக்கு நல்ல நிறம் மனம் கொடுக்கக்கூடிய ஒரு தாளிப்பை கொடுக்க போறோம். அதுக்காக தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரமா இருக்காது. ஒரு 5 பூண்டு பல்ல நல்லா ஒண்ணு பாதியமா உரல்ல போட்டு இடிச்சிட்டு அந்த பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில 1 நிமிஷத்துக்கு நல்லா இது போல தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் கலவைய குழம்புல ஊத்தி சேர்த்துடலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியா நறுக்கிட்டு குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஈவனா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். 1 கப் தயிர் சேர்த்துட்டு 4 to 5 மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷா இந்த குழம்பை தாராளமா எடுத்துக்கலாம். இந்த குழம்ப நல்ல ஒரு சூடான ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஒரு செம்மையான குழம்பு ரெசிபினா அது கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.